நமக முருகாசரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. வரம் தரும் சங்குப்பூ. சங்குப்பூவின் மகிமைகளை இப்பதிவில் காண்போம். திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில், குறிப்பாக சனி பிரதோஷங்களில் சங்குப்பூவை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டுவீர்கள். என்ன வரம் கேட்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த வரம் அப்படியே கிடைப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அவ்வளவு சக்தி படைத்ததாக இருக்கக்கூடிய இந்த நீல நிற சங்குப்பூவை பார்த்தால் விட்டுவிடாதீர்கள். பூஜைக்கு வாங்கி வந்து பயன்படுத்துங்கள். சங்குப்பூ அவ்வளவாக வாசனை கொண்டிருக்காது. சங்குப்பூ பார்ப்பதற்கு ரொம்பவும் ரம்மியமாக இருக்கும். இந்த பூவை பணம் இருக்கும் இடத்தில் வைத்தால் பணம் ரெட்டிப்பாகும். சங்குப்பூ தெய்வீக அம்சம் பொருந்தியதால் செல்வத்துக்கு அதிபதியான குபேர அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது. எப்போதும் வீட்டில் பணம் இருக்கும் இடங்களில் ஓரிரண்டு சங்குப்பூவை போட்டு வையுங்கள். கொஞ்சம் மல்லிகை மலர்களையும் போட்டு வைக்க வேண்டும். மல்லிகை மகாலட்சுமி அம்சத்தையும் சங்குப்பூ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் திகழ்கிறது. வேண்டுதல்களையும் ஆசைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் சக்தி இந்த சங்குப்பூவுக்கு உண்டு. நீல நிற சங்குப்பூ மிகவும் விசேஷமானது. நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த பூவாகும். நீல நிற சங்குப்பூ நீல நிற பார்க்கடலை குறிப்பதால் ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுக்கும் பிடித்தமான பூவாகும். இது மட்டுமில்லாமல் நீல நிறத்தின் தன் திருமேனியை கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் விருப்பமான பூ இதுதான். கருநீலமாக காட்சியளிக்கும் சனீஸ்வரருக்கும் இதுதான் உகந்த பூவாகும். இதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் வேண்டுதல்களும் இருக்கும். குழந்தைகளுக்கு பொம்மை மீது விருப்பம் இருப்பது போல் பெரியவர்கள் ஆனதும் பலவற்றின் மீது ஆசைகளும் ஏற்படுகிறது. நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல தொழில் அமைய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கல்யாணம் நடத்த வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று எவ்வளவோ வேண்டுதல்களை வரமாக கேட்பவர்களுக்கு இந்த சங்குப்பூ உதவி செய்கிறது. இதை ஆன்மீக சிறந்த தகவல்.